ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். டிசம்பர் 31 வரைக்கும் நம்மளுக்கு தடைகளை உடைக்கும் அதிகாலை ஜெபம் நடந்து கொண்டிருக்குது. நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 6:30 மணி வரைக்கும். டெய்லியும் காலையில் 11:30 மணிக்கு நம்ம ஃபெய்த் கிளினிக் என்ற விசுவாச ப்ரோக்ராம் நடக்க இருக்கிறது. எனவே நீங்களும் உங்கள் குடும்பமும் இணைந்து கொடுங்க. எல்லாருக்கும் லிங்கை காப்பி பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஒரு மீடியா மிஷனரியா இருங்க. ஆமென். Now let's go to the word of God. பிரியமானவர்களே, ஜெபிக்கும் போது சில பேர் நீங்கள் அழுது ஜெபிப்பீங்க. நீங்கள் நினைக்கலாம், சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் எனக்கே தெரியாமல் அழுகிறேன் அப்படி சொல்லுவாங்க. சில பேர் வேதனையில் அழுகிறேன்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த அழுது ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்க கண்ணீருக்கு இன்று நிச்சயம் பதில் உண்டு. உங்க கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க கண்ணீரை கர்த்தர் துருத்தியில் சேமித்து வைத்திருக்கிறார். பாருங்க, வேதாகமத்துல இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கூக்குரல் இட்டார்கள். பார்வோனுடைய அந்த அடிமைத்தனத்தின் நிமித்தமாக ஜனங்கள் கூக்குரல் இட்ட பொழுது கர்த்தர் அந்த குரலை கேட்டார். என்ன கூக்குரல் என்றால் என்னன்னா அழுக. அவங்க கண்ணீர் பாருங்க, ஆவிக்குரிய உலகத்துல tears is a voice. கண்ணீர் என்பது அது ஒரு பேச்சு, அது ஒரு சத்தமா இருக்கிறது. இன்னைக்கு உங்க கண்ணீர் நீங்க வடித்து நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை பிரேயர்ல போய் உட்காரும் பொழுது வேர்ட்ஸே வரமாட்டேங்குது சிஸ்டர், கண்ணீர் மட்டும்தான் வருது, அவ்வளோ போராட்டம் இருக்குன்னு கூட நீங்க சொல்லலாம். என் குடும்பத்தாரே, கர்த்தர் சொல்றார், மகளே உன்னுடைய கண்ணீரை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் கண்ணீருடைய நிலைமையில நீங்க இணைஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. ஒருவேளை நீங்க ஒரு ஐடி கன்சர்ன்ல வேலை செய்து கொண்டு இருக்கலாம், இல்ல பேங்கிங் செக்டர்ல வேலை செய்யலாம், இல்ல நீங்க ஒரு பொலிட்டீஷியனா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு டாக்டர். யாரோ கர்த்தர் பேசுறாரு, டாக்டர் எங்களை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லா காரியத்தையும் நேர்த்தியும் அழகமா அதுன்னு காலத்துல செய்வார். பயப்படாதீங்க. கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்க ஒரு டாக்டரா இருக்கலாம், ஒரு ஊழியனா இருக்கலாம், இல்லாட்டி எந்த வேலையுமே கிடைக்கல, நான் வீட்டுல ரெஸ்யூமை வச்சுட்டு பல இடத்துக்கு ரெஸ்யூமை சென்ட் பண்ணிட்டு நான் உட்கார்ந்துருக்கேன் சிஸ்டர், கண்ணீரோட இருக்கலாம். என் அன்பு குடும்பத்தாரே, என் அன்பு சகோதர சகோதரியே, கர்த்தர் உன் கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். அன்னாளுடைய கண்ணீரை கண்ட தேவன் வேதாகமத்துல 1 சாமுவேல் 1 உங்களுக்காக நான் எடுத்து வாசிக்கிறேன். உங்க கண்ணீர் ஒரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல நீங்க வடித்த கண்ணீர் வீணாகவே ஆகாது. 1 சாமுவேல் 10 எப்படியாக வேதம் சொல்லுகிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அந்த அம்மா அழுகுறாங்க, அதுதான் அவங்களுடைய ஜெபமா மாறிடுச்சு. பாருங்க, ஆமென். அந்த கண்ணீர் தாங்க அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில பாஸ்டர் சொன்ன மாதிரி அற்புதத்தையும் அடையாளத்தையும் கொண்டு வருகிற ஒரு சத்தமாக மாறினது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வர போகிறது. ஆமென். பாருங்க, எங்களுடைய கண்ணீருக்கு எப்படிப்பட்ட பதில் வந்துச்சுன்னா வேதம் சொல்லுகிறது 19வது வசனம், 1 சாமுவேல் 19. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவி அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். God remembers Hannah. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்க கண்ணீரை பார்த்து உங்களை நினைவு கூறுகிறார். கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிற நேரம் வருது. கமெண்ட் பண்ணுங்க, God remembers me. தேவன் என்னை நினைவு கூறுகிறார். God remember me. தேவன் என்னை நினைவு கூறுகிறார். எப்படி நினைவு கூறுறாருங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்னாளை எப்படி நினைவு கூர்ந்தாரோ இன்னைக்கு கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறார். எப்படி ஆண்டவர் பதில் கொடுத்தாரு தெரியுமா? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற பிள்ளைய கர்த்தர் கொடுத்தார். ராஜாக்களை மாற்றுவதற்கும் ராஜாக்களை அதே ஸ்தானத்துல உட்கார வைக்கிறதுக்கும் இவருடைய வார்த்தையில வாயில கர்த்தர் ஒரு வல்லமையை வைத்தார். ஏன் தெரியுமாங்க? பல வருடத்துக்கு முன்பாக ஒரு தாய் அழுத அந்த கண்ணீரின் ஜெபம். இன்னைக்கு உங்க கண்ணீரின் ஜெபம் நாட்கள் கடந்து போகலாம், ஆனா கர்த்தர் உங்களை அநேக ராஜாக்களோடு கொண்டு போய் அமர வைக்கிற ஒரு ஜெபமாக உங்க கண்ணீரின் ஜெபம் மாறப்போகிறது. 2வதாக உங்க கண்ணீரின் ஜெபம் மகத்திலே பெத்தானியில் இருக்கிற மரியாளும் லாசருடைய சகோதரிகள் 2 பேரும் என்ன பண்றாங்க? மார்த்தாலும் அழுகிறாங்க. என்னுடைய சகோதரன் மரித்து விட்டானே. கர்த்தர் அந்த கண்ணீரை கண்டு வேதம் சொல்லுகிறது 35வது வசனத்துல யோவான்ல வேதம் சொல்லுகிறது, இயேசுவும் கண்ணீர் விட்டார். ஏன் கர்த்தர் கண்ணீர் விட்டார்னா அவங்க அழுகும் பொழுது ஆண்டவரால தாங்க முடியல. 2வதுங்க,
நீங்க அழுதீங்கன்னா கர்த்தரால தாங்க முடியாது. உங்க குடும்பம் அழுது கொண்டிருந்தால் ஆண்டவரால தாங்க முடியாது. உங்களுக்காக அவரும் அழுது ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, புதிய உடன்படிக்கையில அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ நீங்க அழுது ஜெபிக்கும் பொழுது ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்காக இயேசுவும் அழுகிறார். அங்க எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உள்ள போய் மறிச்சு 4 நாள் ஆன லாசருவை பார்த்து வெளியே வா என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உங்க கண்ணீரின் ஜெபம் என்ன செய்ய போகிறது? நான் பிரியமானவர்களே, மறிச்சு போன உங்களுடைய நல் வாழ்வை திரும்ப உயிர்ப்பிக்க போகிறது. மரித்து போன உங்களுடைய டேலண்ட்ஸை கர்த்தர் திரும்ப உயிர்ப்பிக்க போகிறார். மரித்து போன உங்க ஊழியத்தை கர்த்தர் திரும்ப எழும்ப செய்ய போகிறாரு. உங்களுடைய கண்ணீர் பரலோகத்தை இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ளாக இறக்க போகிறது. ஆமே. மூன்றாவதாக கண்ணீர், வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, உங்க கண்ணீரை கர்த்தர் துருத்தியில் சேமித்து வைத்திருக்கிறார். God has a storage place. ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எப்படி சொல்றது, ஒரு குடவுன் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அது என்ன குடவுன்னா, நீங்க வடித்த ஒவ்வொரு கண்ணீர், எவ்ரி டியர்ஸ்க்கும், ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரு. இந்த சங்கீதத்தை எழுதினது தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி பதில் கொடுத்தாரு தெரியுமாங்க? சிங்காசனங்களை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, கிரீடத்தை கொடுத்து தாவீதை கர்த்தர் அழகுபடுத்தினார். இன்னைக்கு நான் சொல்றேன், கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கண்ணீரை துருத்தியில் சேமித்து வைத்து சிங்காசனங்களை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமே. கிரீடங்களை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கவலைப்படாதீங்க, வேதனையோடு இருக்காதீங்க. இனி உங்க கண்ணீருக்கு பதில் இருக்குதுங்க. எல்லாரும் அழுமூஞ்சின்னு சொல்றாங்களா? எப்ப பார்த்தாலும் அழுதழுது ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறா, இவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அழுகிறது மட்டும்தான், இந்த பிரதருக்கு தெரிஞ்சதெல்லாம் அழுது ஜெபிக்கிறது தான் அப்படி சொல்றாங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்க அழுகைக்கு கர்த்தர் வேல்யூ வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமே. பாருங்க, அநேகர் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வேல்யூ இருக்குன்னு சொல்லுவாங்க, தங்கத்துக்கு வேல்யூ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆவிக்குரிய உலகத்துல கர்த்தருடைய பார்வையில, மகளே மகனே, உன்னுடைய கண்ணீருக்கு வேல்யூ இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லு. ஆமென். ஒருபோதும் ஆண்டவர் உங்களை கை விடவே மாட்டார். ஒரு சட்டம் வேதாகமத்துல இருக்குதுங்க, எங்க வெட்கப்பட்டு கண்ணீர் வடித்தீங்களோ அங்கேயே கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவார். ஆமென். இந்த சட்டம் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த சட்டம் மாறாது. இன்னைக்கு உங்களுக்கு மேல அந்த வார்த்தையை நாங்க பேசுகிறோம். நீங்க வெட்கப்பட்ட அதே தேசத்துல, நீங்க வெட்கப்பட்ட அதே பட்டணத்துல, எந்த இடத்துல நின்று கண்ணீர் வடித்தீங்களோ, எந்த இடத்துல ஐயோ எல்லாம் போச்சு, அவமானம் ஆயிடுச்சு என்று கண்ணீர் வடித்தீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் திரும்ப உங்களை துளிர்க்க பண்ணுவார், திரும்ப உங்களை வளர பண்ணுவார். திரும்ப நீங்க தலை நிமிர்ந்து நடக்கிற நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வர போகிறார். சொல்லுங்க, என்னுடைய கண்ணீருக்கு, என் கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு, நிச்சயம் பதில் உண்டு. என் கண்ணீருக்கு கர்த்தர் வேல்யூ பண்ணுகிறார், கர்த்தர் மதிப்பு கொடுக்கிறார். ஆமா, மதிப்பு கொடுக்கிறார். God honors your tears. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், மகளே மகனே, உன் கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, என் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார், கர்த்தர் கேட்டிருக்கிறார். என் கண்ணீரை கர்த்தர் கண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு எனக்கு ஒரு சாட்சி மனசுல வருது. ஸ்டீஃபன் பிரதர் ஒருத்தர் சென்னையில இருக்கிறார், ஒரு உலக பிரசித்திப்பட்ட தேவ மனுஷன். அவரை பத்தி ஆரம்பத்தில் ஒருத்தர் சொன்னாங்களா, என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே நிக்கிறீங்க பிரசங்கம் பண்ணும்போது, நீங்க எல்லாரும் போல அழுகாம பிரசங்கம் பண்ணுங்கன்னாரா. ஆனா இன்னைக்கு யோசித்து பாருங்க, அந்த உடைந்த உள்ளம் இன்னைக்கு எத்தனை லட்ச ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காங்கல்ல. அதே போலதான் நீங்க அழுமூஞ்சு, நீங்க என்ன எப்ப பாரு தொட்டா சினிங்கா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களை தான் கர்த்தர் லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் ஆசீர்வாதமா மாற்றுவார். ஆமென். நீங்க உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஒருவேளை நீங்க ஊழியக்காரனா இல்லாம இருக்கலாம், ஊழியக்காரியா இல்லாம இருக்கலாம், பட் உங்க பிசினஸ்ல ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க குடும்பத்துல ஆசீர்வாதமா இருப்பீங்க. நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, குடும்ப தலையெழுத்த மாத்துற எஸ்தர்களாக, குடும்ப தலையெழுத்தை மாத்துகிற பென்யமீன்களாக நீங்கள் இருந்திடுவீர்கள். ஆமென். ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு எந்த பதிலுமே வரலையே, எந்த நன்மையும் நடக்கலையே, வெறும் கண்ணீரா இருக்கேன்னு சொல்லி கதறிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஆறுதலின் தெய்வம் தாமே, இருதயத்தை ஆறுதல் படுத்துங்க, அவர்களை பலப்படுத்துங்க. நீ கைவிடாத தகப்பன், அவர்களை நீங்க மறைத்து பாதுகாத்துங்க. எல்லா தீமைக்கும் மறைச்சிடுங்கப்பா, எல்லா கஷ்டங்களுக்கும் மறைச்சிடுங்க. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, வாதையும் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்களே, எல்லா வித வாதையும் சகோதர சகோதரி வாழ்க்கை விட்டு விலகும்படியா நாங்க ஜெபிக்கிறோம்.
உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லுடைய நிழலில் தங்குவான் என்று சொன்னீரேன். என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய நிழலுக்குள்ளாக வருவார்களாக, உம்முடைய அபிஷேக நிழலுக்குள்ளாக வருவார்களாக, மூடப்படுவார்களாக, தீமை அணுகாதபடிக்கு தேவ கரத்தால் மூடப்பட்டு பாதுகாத்துக் கொள்ளப்படுவார்களாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீங்க தண்ணீர் தான் இருக்கு நினைச்சிடாதீங்க. கர்த்தர் அதை மதிப்பு கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு மோசேவை கர்த்தர் அனுப்புவார். ஆமென். You are blessed. You are blessed. Bye-bye.